எனக்கு கர்த்தர் ஒரு வசனத்தை காண்பித்து கொடுத்தார். யோசுவாவின் புஸ்தகம் அதனுடைய 3ஆம் அதிகாரம் அதனுடைய 7ஆம் வசனம். கர்த்தர் அருள்களை உயர்வை பெற்று கையை தட்டி கர்த்தர் அருள்களை உயர்வை பெற்றுக் கொள்ளுகிற ஆண்டு இன்று. அவர்கள் கண்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை மேன்மைப்படுத்துவேன். எவர்கள் முன்பு அவமானப்பட்டாயோ, எவர்கள் உன்னை தரக்குறைவாய் நடத்தினார்களோ, எந்த தேசத்தில் வெட்கத்தை அனுபவித்தாயோ, யார் உன்னை இனி எழும்ப முடியாது என்று நினைத்தார்களோ, அந்த தேசத்தில் அவர்கள் கண்களுக்கு முன்பாக நான் உன்னை மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன், மேன்மைப்படுத்துவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. குடும்பங்களை பார்த்து தன்னுடைய வார்த்தையாக ஆதியிலே உண்டாக்கப்பட்ட வார்த்தை, அனுப்பின வார்த்தை வெறுமையாய் திரும்பாது. அது அவர் என்ன செய்ய நினைக்கிறாரோ அதை செய்து முடிக்கும். இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை மேன்மைப்படுத்துகிற ஆண்டு. இந்த ஆண்டு கர்த்தர் தருகிற ஆசீர்வாதத்தை நீங்கள் பெற்றுக்கொள்ளுகிற ஆண்டு. ஆமென் சொல்லுங்களேன். எவர்கள் உன்னை வனாந்தரத்திலே ஒரு சாதாரண மனிதனாய் பார்த்தார்களோ, எவர்கள் உன்னை இன்னொருவரின் வேலைக்காரனாய் பார்த்தார்களோ, எவர்கள் நீ செய்கிற வேலையை அற்பமாய் பார்த்தார்களோ, அவர்கள் உன் ஆவிக்குரிய முயற்சிகளை அற்பமாய் பார்த்தார்களோ, அந்த ஜனங்களுக்கு முன்பாக உன்னை நான் மேன்மைப்படுத்துவேன். உன்னை அற்பமாய் எண்ணினவர்கள், உன் ஆவிக்குரிய காரியத்தை எப்போதும் குறை சொன்னவர்களுக்கு முன்பாக உன்னை மேன்மைப்படுத்துவேன், உன்னை உயர்த்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். உன் வனாந்தர வாழ்க்கையை முடித்து உன் மேல் நான் சொல்லிய நல் வார்த்தைகளை நிறைவேற பண்ண போகிறேன். நீ பாலும் தேனும் ஓடுகிற கானானின் அனுபவத்திற்குள் வாழதான் போகிறாய். 1 நாளாகமம் 29:18-12 வாசி பாருங்க. எவரையும் மேன்மைப்படுத்தவும் எவரையும் பலப்படுத்தவும் இயேசுவின் கரங்களால் கையை தட்டி சொல்லுங்க, என்னை மேன்மைப்படுத்த, என்னை பலப்படுத்த என் அப்பா இயேசு ஒருவரால மட்டும்தான் முடியும். இயேசு நினைச்சார்னா என் பிள்ளைய, என் மனைவிய, என் குடும்பத்தை, எனக்கு உண்டான எல்லாவற்றையும் ஒரு நாளிலே மேன்மைப்படுத்திடுவார். அல்லேலூயா, அல்லேலூயா. உங்க சூழ்நிலை எதுவாக இருந்தாலும், நீங்க போகிற பாதை எதுவாயினாலும் கர்த்தர் உங்களை பார்த்து சொல்றார், அதை நீ பார்க்காத, நான் உனக்காக ஏற்படுத்தி வைத்திருக்கிற மேன்மையை பார். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவோட சூழ்நிலை, மோசேக்கு 2 பிள்ளைகள், கெர்சோம், எலியாசர். லேவி கோத்திரத்தில் பெரிய பெரிய தலைவர்கள் இருக்கிறார்கள். இவன் ஒரு சாதாரணமான ஒரு ஆளு. இன்னும் சொல்ல போனா லேவி கோத்திரத்தாய் அல்லாதவர்களை தலைவராய் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் இஸ்ரவேல் ஜனங்கள். ஆனால் இந்த எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த இந்த யோசுவாவோட நிலைமை என்னன்னு கேட்டீங்கன்னா, வனாந்தரத்தில் ஒரு வேலைக்காரன், ஆசரிப்பு கூடாரத்தை துடைத்தெடுக்கிற ஒரு பணிவிடைக்காரன், மோசேனுடைய வேலைக்காரன், ஒரு அற்பமாய் எண்ணப்பட்ட அந்த மனிதனுடைய வாழ்க்கையை தான் கர்த்தர் மேன்மை. கையை தட்டி சொல்லுங்க, இன்னைக்கு நீ கோத்திர லிஸ்ட்லயே இல்ல, நீ உயர்த்தப்பட வேண்டிய லிஸ்ட்லயே இல்ல. ஆனா கர்த்தர் சொல்றாரு, உன் கோத்திரத்தையே மாத்தி உன்னை தலைவனாயாக்கி கையை நல்லா தட்டி திடாவரா ஷேகரோ தபோ. சில மேல இந்த அபிஷேகத்தின் வல்லமை. அல்லேலூயா. 4:14 வாசிங்க. 4:14 யோசுவா 4:14. கர்த்தர் யோசுவாவை கொஞ்சம் அதிர்ந்துப்பா சரி பண்ணு மேன்மைப்படுத்தினார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. மேன்மைப்படுத்துவேன் சொன்னவர் என்ன பண்ணிட்டாரு? எத்தனை பேர் இந்த வார்த்தையை நம்புறீங்க? இன்னைக்கு உன்னை தன் வார்த்தையால் சொன்னதை தன் கரங்களால் நிறைவேற்றுகிற ஒரு காலத்திற்குள்ளாய் கர்த்தர் கொண்டு வந்திருக்கிறார். தேவன் சொன்னால் செய்வார். நம்ம பலவீனத்தை பார்க்க கூடாது, நாம இன்னைக்கு இருக்கிற நிலைமையை பார்க்க கூடாது, நம்ம சரீரத்தில் இருக்கிற போராட்டத்தை பார்க்க கூடாது, நம்ம குடும்பத்தில் இருக்கிற குழப்பங்களை பார்க்க கூடாது. கர்த்தர் சொன்னால் தன் வார்த்தையை அவர் நிறைவேற்றாமல் விட மாட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா, அல்லேலூயா. மோசேயின் மறைவுக்கு பின் அவருடைய பிள்ளைகளை கர்த்தரை விட்டுட்டு, கர்த்தர் அவனுடைய பிள்ளைகளை விட்டு எப்ராயிம் கோத்திரத்தை சேர்ந்த யோசுவாவை தலைவனாக்கி உயர்த்தினார். என்ன காரணம்? சகோதரனே, சகோதரியே, இந்த ஆண்டு கர்த்தர் உன்னை மேன்மைப்படுத்தி, தம்பி கவனிங்க, வாலிப தம்பிங்க, உன்னை கர்த்தர் இந்த ஆண்டு உயர்த்த வேண்டுமானால், உங்கள் தொழிலை உயர்த்த வேண்டுமானால், உங்கள் வருமானத்தை உயர்த்த வேண்டுமானால், இந்த யோசுவாவின் வாழ்க்கையிலிருந்து 3 காரியங்களை கற்றுக் கொடுக்க ஆவியானவர் உதவி செய்வார்.
என்னோட திட்டமும் தெளிவுமாய் திக்க தரிசனமாய் இந்த வார்த்தைகளை பேச வேண்டும் என்று கர்த்தர் சொன்னார். நீங்க உயர்த்தப்படணும். உங்களை யார் அற்பமா நினைச்சாங்களோ, நீங்க வாழ மாட்டீங்கன்னு நினைச்சாங்களோ, வனாந்தரத்துல ஒண்ணுமில்லாம போயிடுவீங்க நினைச்சாலோ, அவங்களுக்கு முன்ன கர்த்தர் இந்த ஆண்டு உங்களை உயர்த்த போறாரே. அல்லேலூயா, அல்லேலூயா. யோசுவாவின் மேன்மைக்கு முக்கியமான சில காரணங்களை சொல்லிட்டு வருகிற ஞாயிற்றுக்கிழமையில யோசுவாவின் மேட்டர் உங்களுக்கு பேசுறேன். எடுத்தவங்க வாசிங்க. யாத்திராகமம் 33:11 வாசிங்க. யாத்திராகமம் 33:11 வாசிங்க. ஒருவன் தன் சிநேகிதனோட பேசுவது போல கர்த்தர் மோசேயோட முகமுகமாய் பேசினார். பின்பு அவன் பாளையத்துக்கு திரும்பினான். அவனுடைய படிமா யோசுவா என்னும் பணிவிடைக்காரனாகிய வாலிபன் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு பிரியாதிருந்தான். அல்லேலூயா. நம்பர் 1 கவனிங்க. இந்த ஆண்டு கர்த்தர் உங்களை உயர்த்தி ஆசீர்வதிக்கணுமா, உங்களை மேன்மைப்படுத்தணுமா, சகோதரனே, அவன் என் ஆசரிப்பு கூடாரத்தின் மீது வாஞ்சாய் இருந்தபடியால் அவனை நான் உயர்ந்த அடைக்கலத்தில் வைத்தேன். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, யாரு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னுடைய கூடாரத்தின் மேல் வாஞ்சை வைத்திருக்கிறார்களோ அவர்களை உயர்த்தி உயர்ந்த அடைக்கலத்தில் வைப்பேன். அல்லேலூயா. ஞாயிறு தோறும் ஆலயத்துக்கு வருவதில் திருப்தி அடைந்து நின்று விடாமல் ஆலயத்திற்கு அடுத்தவர்களை குறித்த கரிசனை யாருக்கு வருகிறதோ அவர்களுக்கு இந்த ஆண்டு மேன்மை. அல்லேலூயா. ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு வருவதில் மாத்திரம் திருப்தி அடைந்து விடாதீர்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஒரு ஆடு மேய்க்கிற சாதாரண வாலிபனாய் இருந்த அந்த தாவீதுடைய வாழ்க்கை ஏன் தெரியுமா ராஜமேன்மைக்கு வந்தது? அவன் வாழ்க்கையில அவன் மரிக்கும் போது ஐஸ்வர்யமும் மகிமையும் உள்ளவனாய் மரித்தான். அவனை மேன்மையடை பண்ணது காரணம் சங்கீதம் 27:4 வாசி பாருங்க. என் ஜீவன் உள்ள நாளெல்லாம் கர்த்தரின் ஆலயத்தில் தங்கி இருப்பதை கையை தட்டி சொல்லுங்களேன். கர்த்தருடைய ஆலயத்தில் நான் தங்கி இருப்பதை வாசிங்க. அந்த வசனம் 27:4 சங்கீதம். அதையே நாடுவேன், கர்த்தருடைய மகிமையை பார்க்கும்படியாகவும் அவருடைய ஆலயத்தில் ஆராய்ச்சி செய்யும்படியாக நான் எனக்கு உயிர் உள்ள நாளெல்லாம் கர்த்தருடைய ஆலயத்தில் தங்கி கையை தட்டி சொல்லுங்களேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆலயத்தின் மீது இருந்த வாஞ்சை ஆடு மேய்க்கிறவனை அரசனாய் மாற்றினது. தேவாலயத்தின் மீது தாகமுள்ள எந்த மனுஷனாய் இருந்தாலும் எந்த மனுஷியாய் இருந்தாலும் பிற்காலத்தில் மேன்மை அடைந்த நிலையில தலைவனாய் போதகனாய் ஆசீர்வாதத்தின் பூரணத்தை அடைந்தவர்களாய் வருவது உறுதி. அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? எனக்கு என் வாழ்க்கையில் படிப்பு கிடையாது, அறிவு கிடையாது, ஒன்றும் கிடையாது. ஆனால் தேவாலயம் ரொம்ப பிடிக்கும். டெய்லி வேலை விட்டு வந்த உடனே சர்ச்சுக்கு ஓட்டுருவேன். எங்கள் பாஸ்டருக்கு நான் தான் எல்லாம். அது எப்படி அந்த ஆர்வம் வந்ததுன்னு தெரியல, என்னையும் பாஸ்டர் ஆக்கிட்டார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, என் தேவாலயத்தின் மீது யாருக்கு வாஞ்சை வருகிறதோ அவனை தலைவனாய் தலைவியாய் மேன்மை அடைந்தவர்களாய் போதகனாய் நான் மாற்றுவேன். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்களேன். உங்கள் ஜெப வாழ்க்கை, உங்களுடைய வேத தியானம், உங்களுடைய உபவாசம், உங்களுடைய சபை வருகை அத்தனையும் ஆண்டவருடைய பார்வையில சீரானதை அமையணும், சீரானதை அமையணும். ஏனோ தேனோ என்று நீங்கள் வாழ்ந்த ஆவிக்குரிய வாழ்க்கை தொடர்ந்து வாழ்ந்து கொண்டிருப்பீர்களானால் உங்க வாழ்க்கையில ஒரு மேன்மையும் பார்க்க முடியாது என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. நான் ஒரு புத்தகத்தை வாசித்துக் கொண்டிருந்தேன். கவனிங்க. ஏமா நீங்க உட்காருங்க, காப்பி எடுத்தாந்து கொடுப்பாங்க, உட்காருங்க. நான் தான் தப்பு பண்ணிட்டேன் இப்போ காப்பி போட சொன்னதுக்கு. அடுத்த ஒரு மரத்தில் சோறு கொடுக்க போறோம். அல்லேலூயா. என்ன நம்ம காப்பி பார்க்காத மாதிரி ஆயிடுவாங்க நம்ம ஆளுங்க. சரி கவனிங்க. நான் ஒரு புத்தகத்தை வாசிட்டு இருந்தேன் பாருங்க. ஏசிய திருச்சபைக்கு போற ஒரு நபர் ஒரு பிரைவேட் கம்பெனியில் வேலை செஞ்சிருக்கிறார். பாரிஸ் கார்னர்ல பெரிய ஷிப்பிங் எக்ஸ்போர்ட் பண்ற கம்பெனி அந்த கம்பெனி. இந்த பிரதரு 8:55 உள்ள நுழைவாராம். அவர் டேபிள்ல இருப்பாராம் 8:55. 1:05 டேபிள் யூரின் போனா 2 minutes 5 minutes வந்துருவாராம். 1:05 லஞ்சுக்கு போவாராம். 1:30 வந்து உட்காந்துருவாராம்.
சாயங்காலம் 5 மணிக்கு ஆஃபீஸ் முடியுமா, 5:10 தான் டேபிளை விட்டு போவாராம். இவரை யாருமே கவனிக்கல. ஆனால் இவர் ரொம்ப சின்சியராக வேலை செஞ்சிருந்தாரு பாருங்க. திடீர்னு அந்த கம்பெனியுடைய எம்டிக்கு திடீர்னு ஒரு பெரிய ப்ராப்ளம் அமெரிக்காவில் தான் ட்ரீட்மெண்ட் பண்ணணும்னு சொல்லி ஃபேமிலியே போயிட்டாங்களாம். முழு கம்பெனியையும் இந்த சகோதரன் கையில் விட்டுட்டு இந்த கம்பெனி இருக்கிற மொத்தத்தையும் நீ ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் என்ன யோசிச்சேன் அந்த புக்கை படிக்கும்போது, தன்னுடைய வாழையில சரியான நேரத்திற்கு சரியான அலுவலக காரியங்களை செய்த ஒரு மனிதனை ஒரு எம்டி உயர்த்தி வைத்திருப்பாரானால், வானத்தையும் பூமியையும் படைத்தவர் உன்னுடைய நடக்கைகள், ஆவிக்குரிய நடக்கைகளை கர்த்தர் பார்த்து கொண்டிருக்கிறார். ஆமென் சொல்லுங்க. நேரம் இருக்கும்போது ஜெபம் பண்ணுவேன், நேரம் இருக்கும்போது வேத வாசிப்பேன், எப்போது ஏந்திருப்பனோ அப்ப ஜெபம் பண்ணுவேன் என்பதெல்லாம் இந்த ஆண்டில கர்த்தர் நான் அதை அருவருக்கிறேன் என்று சொல்லுகிறார். இந்த ஆண்டோட உன் வாழ்க்கையில அதையெல்லாம் முடித்து விடுன்னு கர்த்தர் சொல்றார். நீ மேன்மை அடையாததற்கு காரணம் அதுதான் என்று உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்முடைய தேவன் ஒழுங்கின் தேவன். ஒழுங்கில்லாத இடத்துல இருளும் வெறுமையும் எப்போதும் இருக்கும். அல்லேலூயா. ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரத்திலே வேதம் வாசிப்பேன், ஒரு நேரத்தை குறித்து அந்த நேரம் தவறாமல் ஜெபிப்பேன். நான் அடிக்கடி சொல்லுவேன், நீங்க நேரத்தை குறித்து ஜெபிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நீங்க ஜெபிக்கிறதுல ஏசப்பா நிற்பாரு. அல்லேலூயா. ஒரு வாலிபனை பத்த சாட்சி எல்லாருக்கும் தெரியல. இத்தனை மணிக்கு கரெக்டா ஜெபிப்பான். அவன் வாழ்க்கையில் அந்த ஜெபத்தை விட்டதே இல்லை பாருங்க. ஒரு நாள் உடம்பு ரொம்ப முடியாமல் போயிடுச்சு. ஹாஸ்பிட்டலில் கொண்டு போய் அந்த வாலிபனை போட்டாங்க. ஆஸ்பத்திரியில் படுத்து கிடக்கிறான். படுத்து கிடக்கும்போது சரியா அவன் ஜெபிக்கிற நேரம். ஆனால் அவனுக்கு உணர்வு உள்ள வருது, உள்ள ஆத்துமால விழிப்போறது, சரீரமும் அன்கான்சியஸாக இருக்குது பாருங்க. அப்போ பக்கத்தில் ஒரு ஜெபிக்கிற சத்தம் கேட்டது. அவன் அருகில் யாரோ ஜெபித்து கொண்டிருக்கிற சத்தம். முயற்சி எடுத்து கண்களை திறந்து பார்த்தா வெண்ணுடை தரித்தவராய் இயேசு ராஜா அருகில் நின்று கொண்டிருந்த. கையை நல்லா தட்டி சொல்லுங்களேன், கையை நல்லா தட்டுங்களேன். நான் சொல்றேன், மகளே மகனே, உன் ஜெபத்தை கனப்படுத்துகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. திரும்பி பார்த்து கேட்டா, ஏசப்பா நீங்க ஆஸ்பத்திரிக்கு வந்துட்டீங்களா? இல்ல மகனே, நீ ஜெபிக்கிற இடம் காலியா இருந்தது, நீ இங்க இருக்கிறது எனக்கு தெரியும். உன் அருகில கையை நல்லா தட்டி, இந்த ஆண்டு என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு நீங்காமல் இருக்குமானால் கர்த்தர் என்னை, ஆமென். தானியேலுக்கு எதிராக கையெழுத்து வைக்கப்பட்டாயிடுச்சு. அவன் நாளைக்கு விழுந்தால் மரிக்க போகிறான். ஆனாலும் தான் முன்பு செய்து வந்தபடியே அந்த ஜெப நேரத்தை தவறவில்லை. நடந்தது என்ன தெரியுமா? மரிக்க வேண்டியவனை கர்த்தர் மேன்மைப்படுத்தி அந்த தேசத்தில் அவனை ராஜாவாய் போல வாழ வைத்தார். ஆமென். பவுலும் சீலாவும் கட்டப்பட்ட நிலையிலும் துதிப்பதையோ ஜெபிப்பதையோ நிறுத்தல. அவர்கள் மூலம் பெரிய ஊழியங்கள் நடந்தது. என் சகோதரனே, இந்த வருஷம் யோசுவாவோட வாழ்க்கையில் என்ன தெரியுமா கத்துக்க போறீங்க? அவன் எளிய என்ன நடந்தாலும் பரவாயில்ல, யாருன்னா எங்கனா போனாலும் பரவாயில்ல, நான் ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு விலக மாட்டேன். அல்லேலூயா. இந்த ஆண்டு உன் ஆவிக்குரிய வாழ்க்கையை சீர்படுத்தி கொள்வாயானால் உன்னை கட்டி வைத்திருக்கிற பலவீனத்தின் வல்லமையை நான் உடைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. பொருளாதார ஆசீர்வாதத்தை அடைய விடாதபடி தடை செய்கிற தடையின் ஆவியை உடைப்பேன்னு கர்த்தர் சொல்றாரு. குடும்பத்தில் தொழில நஷ்டங்களை, வீண் விவரங்களை ஏற்படுத்துகிற உன் ஆசீர்வாதங்களை விழுங்குகிற வலு சர்ப்பத்தின் ஆவிகளை நான் என் பட்டயத்தை கொண்டு அதை அழிப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நான் உனக்கு கொடுத்த கர்ப்பத்தின் கனியாகிய உன் பிள்ளைகள் ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை தேடுவதில் முன்னேறுவதை உன் கண்கள் காணும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென் சொல்லுங்களேன். உன் ஜெபத்தை கேட்டேன் என்று கர்த்தர் சொல்றா. உன் பிள்ளைங்க உன்னை விட கர்த்தரை நல்லா தேட போறாங்க. ஆமென், அல்லேலூயா. இந்த ஆண்டு ஏற்கனவே எச்சரித்தும் ஆவிக்குரிய வாழ்க்கையில சபை வருவதில், என்னை தேடுவதில், கொடுப்பதில் ஒழுங்கில்லாத நபர்கள் குடும்பங்களை கட்ட சாத்தான் உத்தரவு கேட்டுக் கொண்டிருக்கிறான். நான் உத்தரவு தரவில்லை. மனம் திரும்பாத பட்சத்தில் உத்தரவு தருவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். மனம் திரும்பாத, நான் ஏற்கனவே எச்சரித்து என் சமூகத்தை அசட்டை பண்ணுகளோட நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். நீ டிவியை போட்டாலும் அதுதான், நீ யூடியூப்பை பார்த்தாலும் அதுதான், சபைக்கு வந்தாலும் அதுதான். கடந்த 1.5 ஆண்டுகளாக சிலரோட கர்த்தர் பேசுகிறேன்னு சொல்றாரு. உன்னை கட்டி போடுவதற்கு சத்துரு உத்தரவை கேட்டுக்கொண்டான். நானும் உத்தரவு கொடுக்கல. இந்த செய்திக்கு பின்பும் நீ மனம் திரும்பாத பட்சத்தில் நான் உத்தரவு கொடுப்பேன்னு கர்த்தர் சொல்றார். லேலூயா, லேலூயா. ஆசரிப்பு கூடாரத்தை விட்டு அந்த மகன் நீங்கவே இல்லை.
அந்த மனுஷன் நீங்கவே இல்லை. சங்கீதங்களின் புஸ்தகம் 106 சங்கீதம் 1-2 வசனங்களை வாசிங்க. சங்கீதம் 106 1-2. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. கர்த்தருடைய வல்லமையான செய்கைகளை சொல்லி அவருடைய துதியெல்லாம் பிரஸ்தாபம் பண்ணத்தக்கவன் யார்? 4-5 வசனம் வாசிக்கும்போது 4. கர்த்தாவே நான் கண்டு போதும் பிரதர், நல்லா கவனிங்க. 4ஆம் வசனம், நீர் தெரிந்து கொண்டவர்களின் நன்மையை நான் கண்டு உம்முடைய ஜாதியின் மகிழ்ச்சியால் மகிழ்ந்து உம்முடைய சுதந்திரத்தோடு மேன்மை பாராட்டி. இந்த ஆண்டு கர்த்தர் உனக்கு ஒரு சுதந்திரத்தை மேன்மையா தரப்போறாரு. யாருக்கு? அல்லேலூயா, கர்த்தரை துதியுங்கள் என்று கர்த்தர் சமூகத்தில் யார் ஆவிக்குரிய வாழ்க்கையில இந்த ஆண்டு கனம் பண்ணுகிறார்களோ அவர்களை கர்த்தர் சொல்றாரு, என் சுதந்திரமாகிய மேன்மையை நான் உனக்கு தருவேன். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு புரியுது? ஆமென் சொல்லுங்க. ரெண்டாவது நேரம் இல்லை. ரெண்டாவது பாயிண்ட், ஏன் யோசுவா மேன்மை அடைந்தார்? யோசுவா 10ஆம் அதிகாரம் 12-14 வரைக்கும் வாசிங்க. யோசுவா 10 12-14. அயலோன் பள்ளத்தாக்கின் மேலும் தரித்து நில்லுங்கள் என்றார். அப்பொழுது ஜனங்கள் அல்லேலூயா. ரெண்டாவது கவனிங்க சிஸ்டர், என்ன நிமிர்ந்து பாருங்க. முதல்ல ஆவிக்குரிய வாழ்க்கையில என்னை விட்டு யார் நீங்கவில்லையோ இந்த ஆண்டு அவர்களை மேன்மை, உயர்வு, ஆசீர்வாதங்களை தருவேன். ரெண்டாவது என்ன தெரியுமா? தேவன் மீது தனக்கு இருந்த விசுவாசத்தை ஜனங்கள் எல்லாம் பார்க்கும்படியாக கண்களுக்கு முன்பாக அவன் அறிக்கையிட்டான். இல்லையா சொல்லுங்களேன். இன்னொரு விதத்தில் சொன்னா அவன் விசுவாசத்தை கிரியையில் நடப்பித்து காண்பித்தான். அல்லேலூயா. உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, ஆனால் அறிக்கையிட தாங்குகிறாய். உனக்குள்ள விசுவாசம் இருக்கிறது, ஆனால் கிரியையில நடப்பதற்கு யோசிக்கிறாய். நடக்குமா நடக்காதா? ஒருவேளை நடக்காம போயிட்டா நான் அவமானப்படுறதை விட ஏசப்பா நாம அவமானப்பட கூடாதே என்பதற்காகவே நீ விசுவாசத்தில் பேசுவதற்கு தயங்குகிறார். கர்த்தர் சொல்றாரு, உன் விசுவாசத்தின் கிரியைகளை நான் பார்க்கிறேன். நீ இந்த ஆண்டிலிருந்து விசுவாசமா பேசு, உன் சொல் கேட்டு நான் செய்வேன் என்று கர்த்தர் சொல்றார். அல்லேலூயா. உனக்குள்ள இருக்கிற விசுவாசத்தை அநேகர் அறிந்து கொள்ளும்படி இனி வரும் காலங்களில் மற்றவருக்கு முன்பாக அறிக்கையை நீ சொல்வாயானால் உன் விசுவாசத்தை நான் கனம் பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். நீ எதை விசுவாசித்தாயோ, எது நடக்க போகிறது என்று எல்லாருக்கும் முன்பாக கூறினாயோ, அதை உன் வாழ்க்கையில் நிறைவேறுவதை அநேக கண்கள் காணும் என்று கர்த்தர் இந்த ஆண்டுல உன்னை பார்த்து சொல்றாரு. அல்லேலூயா. அபிஷேகத்தை இழந்து போன சவுல் விசுவாசமா பேசுறதை நிறுத்திட்டான். ஆனா அபிஷேகம் பெற்றிருந்த தாவீது, இன்று கர்த்தர் உன்னை எனக்கு இறையாய் ஒப்பு கொடுப்பார், நான் உன் தலையை வாங்கி இந்த ஆகாயத்து பட்சிகளுக்கு அதை உணவளிப்பேன்னு சொல்லி மற்ற எல்லா இஸ்ரவேலருக்கு முன்ன பேசினான் பாருங்க. கர்த்தர் ஒப்பு கொடுத்தார். இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, உன் சத்துருக்களை ஒப்பு கொடுக்கணும்னா உன் சத்துருக்கிட்டே பேசுன்னு சொல்றாரு. உன் சத்துரு பார்த்து பயப்படாத, தைரியமா சொல்லு, இந்த ஆண்டு நீ என்னை தொடர்வாயானால் நீ மரிப்பதை உன் கையை தட்டி சொல்லுங்க, உன் விசுவாசத்தை நான் கனம் பண்ண போறேன். நீ தைரியமா பேசு, நீ தைரியமா சொல்லு. அவன் எவ்வளவு பெரிய கோலியாத்தின் வல்லமை உடையவனா இருந்தா நீ சொல்லு. அவன் பட்டயத்தை எடுத்து அவனையே கொன்றான். என்ன காரணம் பாஸ்டர்? அந்த விசுவாசம். அவ்வளவு ஜனங்கள் எதிர்க்க தைரியமா சொன்னான். சொல்லும் போது எல்லாம் சிரிச்சிருப்பாங்க. அந்த தொடைக்கு கீழே, முட்டிக்கு கீழே கடையில் கோலியத்துக்கு தொடைக்கு கீழே தாவீது இல்லை.
இவனா நினைச்சிருப்பாங்க. ஆனா ஒண்ணுக்கு தெரியும், நான் என் பலத்தில் வரல, இஸ்ரவேலின் ராணுவங்களில் தேவனாகிய கர்த்தருடைய பலத்தில் நான் வருகிறேன். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. உன் வாயிலிருந்து இப்படிப்பட்ட விசுவாச வார்த்தை அநேகருக்கு முன் வர வேண்டும். அப்போது நான் இப்படி செய்வேன் என்று கர்த்தர் சொல்றாரு. அல்லேலூயா. என்னாகமத்தின் புஸ்தகம் 13ஆம் அதிகாரம் 30ஆம் வசனம் வாசிங்க. என்னாகமம் 13:30 வாசிங்க. ஜனங்களை அமர்த்தி நாம் உடனே போய் அதை சுதந்தரித்துக் கொள்வோம், நாம் அதை எளிதாய் ஜெயித்து விடலாம். ஆமென் சொல்லுங்க. ஒரு பெரிய கூட்டம் சொல்லுது ஜெயிக்க முடியாதுன்னு, ஆனா விசுவாசம் பண்ணவன் சொல்றான், நான் என் வாழ்க்கையில ஜெயிக்க வேண்டிய பகுதியை, நான் அடைய வேண்டிய ஆசீர்வாதத்தை, நான் போக வேண்டியதை இந்த வருஷத்துல கையை தட்டி நல்லா சொல்லுங்க, எளிதாய் 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 ஜெயிப்ப. உன் விசுவாசத்தை கர்த்தர் கனம் பண்றாரு, பரலோகம் கனம் பண்ணுது. அல்லேலூயா. வாசி மகள 14:8-9 வாசி. 14:8-9 ஒருத்தரா வாசிங்க. சுதந்தரிப்போம், இறையாவார்கள். சொல்லுங்களேன். லேலோயா. யாரையும் பார்த்து பயப்படாதன்றார் இந்த வருஷம். அல்லேலூயா. உன் வாயிலிருந்து என்ன வேணும் தெரியுமா? சங்கீதம் 57:2 சங்கீதக்காரன் சொல்றான், கர்த்தர் எனக்காக யாவையும். கையை தட்டி சொல்லுங்க, இந்த ஆண்டுல என் விசுவாச வார்த்தை, என் விசுவாச கிரிய, நான் நடக்க போற காரியம். அல்லேலூயா. 1 கோடி ரூபாயில இடம் வாங்கி சர்ச்சு கட்ட போறோம். அல்லேலூயா. கையில ஒண்ணுமே இல்ல, நான் விசுவாசிக்கிறேன். என்னை அழைத்தவரும் என்னை ஆட்கொண்டவரும் என்னை தாயின் கருவில உருவாக்கினவருமாகிய கர்த்தர் சேர்த்து பார்த்து ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை கட்ட போறோம். சொல்லுங்க ஆமென் சொல்லுங்க. இங்க ஒரு பிரம்மாண்டமான சர்ச்சை. எப்படி பாஸ்டர்? ஏதாவது வெளிநாட்டு லிங்க் வந்துச்சா பாஸ்டர்? வாயில கர்த்தர் விசுவாசன்ற லிங்க வச்சிட்டாரு. கிரியை கையை நல்லா தட்டி எனக்காக யாவையும். உன் விசுவாச அறிக்கை, உன் வாழ்க்கையில இதுவரை நடைபெறாத அற்புதங்களை உன் கண்களால் கர்த்தர் காண செய்வார். அல்லேலூயா. இந்த 1ஆம் தேதி அதை விட்டுறாதீங்க. கார்ல போகும்போது சொல்லுங்க, பைக்கில் போகும்போது சொல்லுங்க, எனக்காக யாவையும் செய்து முடிக்கிற ஒரு கர்த்தர். அல்லேலூயா. தைரியமா சொல்லுங்க. எவ்வளவு தைரியம் இருக்குனுங்க. யுத்தம் பண்ணி போறான், சன் செட் ஆகுது, இருட்டி போச்சுன்னா எதிரி தப்பிச்சு ஓடிடுவான். கர்த்தரை பார்த்து சொல்றான், சூரியனை நிறுத்துங்க ஆண்டவரே, சந்திரா வராது, அப்படியே நில்லு அங்கேயே. அந்த சந்திரன் இல்ல, அந்த சந்திரன் நில்லுன்னு இருக்குமா தைரியம்? ஏன் தெரியுமா அவனுக்கு தைரியம்? ஆசரிப்பு கூடாரத்தில் நான் கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் உண்மையாய் நீங்காமல் இருந்தது. ஆமென் சொல்லுங்களேன். நிறைய பேருக்கு ஆசை, என் பேரை கர்த்தர் சொல்லி பேச மாட்டாரா அப்படின்னு ஜெபம் பண்ணுவோம். நான் சொல்றேன், இந்த வருஷம் யாரெல்லாம் கர்த்தருக்கு முன்மே உத்தமமாய் உடைந்தார்களோ, உத்தமமாய் அழுதார்களோ, உத்தமமாய் நின்றார், அத்தனை பேரோட கர்த்தர் பேசுறார். நான் ஆவில உணர்ந்து பேசுகிறேன். லேலோயா லேலோயா. எவ்வளவு தைரியமா சொன்னா, இந்த வருஷம் சொல்லு, எனக்கு ஒரு பிள்ளையை கொடுப்பார், எனக்கு ஒரு வீட்டை கொடுப்பார், எனக்கு ஒரு தொழிலை கொடுப்பார், என் பிள்ளைக்கு வெளிநாட்டுக்கு அனுப்புவார், என் மகளுக்கு இந்த வருஷம் கல்யாணம் ஆகும், அடுத்த வருஷம் குழந்தை பிறக்கும், என் குடும்பத்தில் என் புருஷன் ரட்சிக்கப்படுவான், என் புருஷன் குடியை நிறுத்துவான், எங்க அப்பா ரட்சிக்கப்படுவான். விசுவாசமா இந்த வருஷம் யார் பேசுறீங்களோ அவங்க வாழ்க்கையில் நடக்கும். அல்லேலூயா. அது மாத்திரமல்ல, கவனிங்க, யோசுவா தன்னுடைய வெற்றிக்கு ஒரு நாளும் மனிதர்களை அல்ல, என்னை விசுவாசித்து என்னையே சார்ந்து கொண்டு நின்றான். ஆமென் சொல்லுங்களேன். அவனுக்கு அதிகாரமிக்க ஒரு தலைவனை கொடுத்திருந்தேன் பாருங்க. அந்த அதிகாரமிக்க தலைவன் சொன்னா செங்கடல் பழக்கம். அந்த அதிகாரமிக்க தலைவன் சொன்னானா 10 வாதம் வந்து விழும். அதிகாரமிக்க தலைவன் சொன்னா காடை வந்து குவியும். ஏதாவது ஒரு இடத்துல போய் யோசுவா அந்த அதிகாரமிக்க தலைவன் இடத்துல போய் எனக்காக கொஞ்சம் இதை செஞ்சு கொடுங்கன்னு கேட்கல. அவன் கர்த்தரை முழுவதுமாய் சார்ந்து கொண்டான். கர்த்தர் இன்னைக்கு சொல்றாரு, மனிதனை அல்ல, கர்த்தரை சார்ந்து நில்லு. சிலரை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நீ தொடர்ந்து உன் மேன்மைக்கு, உன் வெற்றிக்கு யாராவது ஒரு மனிதர்களை, உறவுகளை, வரம் பெற்ற தேவ ஊழியர்களை சார்ந்து நிற்கிறாய், இனி அப்படி செய்யாதேன்றாரு.
இனி அப்படி செய்யாத. எவ்வளவு வரம் பெற்ற ஊழியர்கள் உன் எதிர்க்க வரட்டும், எல்லார் இடத்திலும் உன் தலையை கொடுக்காத. உன் மேல நான் விசேஷ அபிஷேகம் வச்சிருக்கிறேன். ஆமீன் சொல்லுங்க. எந்த மனிதர்களையும் சார்ந்து நிக்காத. உன் உயர்வுக்கு யாருமே காரணமா இருக்கக்கூடாது. ஆபிரகாம் சொல்றான், என்னை உயர்த்தினேன் என்று இந்த ராஜா சொல்லிடக்கூடாது. அவன் சரட்டின் வார கூட நான் எடுத்துக்க மாட்டேன். ஏன்? விசுவாசம் உள்ளவன் எப்பயுமே கர்த்தரை சார்ந்து நிற்பான். அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, யோசுவா கூட வர்றது யாரு? மோசே. எந்த இடத்துலயாவது மோசே கிட்ட ஒரு ஹெல்ப் கேட்டாம நீங்க பார்த்திருக்க முடியாது. மோசே தான் யோசுவா கிட்ட ஹெல்ப் கேட்கிறார். எப்பா, நீ எனக்காக மனிதரை தெரிந்து கொண்டு, என்ன தெரியுமா வார்த்தை? எவ்வளவு வரம் பெற்றவர்களா இருந்தாலும் உன்னிடத்துல உதவிக்காக கையை நல்லா தட்டி உன் மேல இருக்க அபிஷேகம் அப்படி. அல்லேலூயா. உன் கையில வேதம் என்கிற பட்டயத்தை, விசுவாச வார்த்தையை கொடுத்திருக்கிறேன். என் வசனத்தை சார்ந்து நில், உனக்குள்ள விசுவாசத்தை சார்ந்து நில் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் கையிலே நான் வேத புத்தகத்தை கொடுக்கல. அவனை நடத்த திருச்சபை இல்ல, ஆலோசனை சொல்ல பரிசுத்த ஆவியானவர் இல்ல. ஆனா அவனை குறித்து ரோமர் 4:18-21 வாசிங்கன்னா, ஒரு அடி நிலமாகிலும் ஒரு குழந்தை பிறப்பதற்கு கூட சாத்தியமில்லாத நேரத்தில் கர்த்தர் செய்வார் என்று விசுவாசித்தான். விசுவாசித்தது மாத்திரமல்ல, விசுவாசத்தில் அவன் வல்லவனாய். கையை தட்டி சொல்லுங்க, உன்னை கர்த்தர் இந்த ராத்திரி வேளையில விசுவாசத்தில் வல்லவனாய் மாற்ற விரும்புகிறார். வாசி. அப்ப நல்லா கவனிங்க. விசுவாசத்துல ஒரு பகுதி இருக்குது, பலவீனமான பகுதி. அதாவது விசுவாசம் எப்ப தெரியுமா செயல்படும்? என்ன பாருங்க, எப்ப தெரியுமா செயல்படும்? நம்ம குழந்தைக்கு ஒரு சீரியஸ் கண்டிஷன் அப்படி வந்துச்சுன்னு வச்சுங்க, உள்ள இருந்து விசுவாச ஜபம் எங்கன்னு வரனே தெரியாது. அப்படியே இன்னைக்கு நிறைய சாட்சி சொன்னீங்கல்ல, ஆண்டவரே என் குழந்தைக்கு நல்லா ஆண்டவரே, அப்படியே அந்த விசுவாசத்தை பீறிட்டு பயங்கரமா பொங்க பண்ணி கர்த்தர்கிட்ட அந்த அந்த பிள்ளையை கொண்டு வந்துருவோம். கர்த்தர்கிட்ட வந்து சாட்சி சொல்லுவோம். அதே விசுவாசம் வாழ்நாள் பூரா தொடரணும். அல்லேலூயா. சிலர்லாம் மழை வரக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிட்டு போவாங்க, பார்த்துக்கிறீங்களா? சொல்லிட்டு கையில் குடையத்து போவான். பாதி தூரம் பண்ணாலும் கொட்டுன்னு கொட்டும். என்ன ஏசப்பா? அவர் சொல்லுவாரு, மழை வரக்கூடாதுன்னு ஜெபம் பண்ணியே கொடையை என் கையில் எடுத்துன்னுவாரு. ஆமீன் சொல்லுங்க. அல்லேலூயா. நல்லா கவனிங்க. இந்த ஆண்டு யாரை தெரியுமா கர்த்தர் உயர்த்த போறாரு? விசுவாசத்தை எல்லாருக்கும் முன்ன அறிக்கை பண்ணணும். அறிக்கை பண்ணுவது மாத்திரமல்ல, கிரியையில நம்புவதற்கு. அவன் எப்படி இல்லையா சிஸ்டர்? பலவீனமா இல்ல. வாசி. உன் கையில கர்த்தர் கொடுத்திருக்கிற இந்த வார்த்தையை சந்தேகமே படாத. கர்த்தர் சொல்றாரு, மேன்மைப்படுத்துமையா. ஆமென் சொல்லுங்க. இது இந்த பாஸ்டர் வார்த்தை இல்ல, என் வார்த்தை. பரலோகத்திலிருந்து உனக்காக கொடுக்கப்படுகிற வார்த்தை. மேன்மைப்படுத்துவேன், அவ்விசுவா சந்தேகப்படாமல். வாசி. முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல கையை தட்டி சொல்லுங்களேன், என்னையும் கர்த்தர் இந்த ஆண்டு விசுவாசத்துல வல்லவர்களாய் மாத்த போறாரு. எத்தனை பேர் நம்புறீங்க? தைரியமா சொல்லுங்க. ஒரு நாளைக்கு 10 தடவை சொல்லுங்க, இந்த ஆண்டு என் கணவர் ரட்சிக்கப்பட்டு என் கூட சபைக்கு வருவார். சொல்லுங்க, இந்த ஆண்டு என் பொண்ணுக்கு கல்யாணம் நடக்கும், இந்த ஆண்டு என் பிள்ளைக்கு கல்யாணம் நடக்கும், இந்த ஆண்டு நான் வாங்கி வச்சுக்கிறதுல வீடு கட்டுவேன். கொஞ்சம் கூட எப்படி துட்டு எங்க இருந்து வரும்? இந்த மைண்ட் வந்துச்சு, விசுவாசத்தில் பலவீனம் ஆயிட்டீங்கன்னு அர்த்தம். லேலோயா. எங்க பாஸ்டர் அடிக்கடி சொல்லுவார், டிடி லாசரு, நம்ம என்ன மாறுவாடியாப்பா துட்டு வச்சு இந்த பில்டிங் கட்டுறதுக்கு? நம்ம கிட்ட இருக்குதுன்னாதே வெறும் கை, இதுலயே முழம் போடணும். 12 முழம் போட்டாச்சு. இப்போ நம்ம எதிர்க்க என்ன எவ்வளோ இருக்குதே? என்ன பாஸ்டர் சொல்றீங்க? பாஸ்டர் முன்னாடிக்கிற இடம் கொடுத்துட்றாங்கன்னா ஒரு 1000 ஸ்கொயர் ஃபீட் வெய்ப்பா போகணுன்ட்டாரு. 1000 மொத்தத்தையும் பேசுவா. பாஸ்டர் காசு
ஏ பேசியா கத்தருங்க. ஆமென் சொல்லுங்க. ஹல்லேலூயா. அவங்க கடந்து வந்த பாதங்க எதிர்க்க ஸ்கைவாக்கு கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸ்கைவாக் கட்டிட்டு இருக்கும்போது டன்னு டன்னா வந்து அந்த சிமெண்ட் வண்டிங்க வந்து இறங்குதான். இவர் சர்ச்சு பில்லர் போட்டு அப்படியே கொம்பியா நிற்குதான், ஒண்ணுமே இல்லையா. அப்ப மேல போய் சொன்னாராம், ஆண்டவரே செட்டியார் ஆராதிக்கிற தெய்வம் பெரிய தெய்வனா, நான் ஆராதிக்கிற தெய்வம் டூப்ளிகேட் தெய்வம். ஆண்டவரே செட்டியாருக்கு டன்னா வந்து இறங்குது, எனக்கு என் சபை கட்ட முடியாம நிக்குது. எனக்கு தெரியாத ஆண்டவரே, எனக்கு 20 லாரி சிமெண்ட் வேணும். எவ்வளோ? 20 லாரி சிமெண்ட் வேணும். நாளைக்குள்ள வரணும். நாளைக்குள்ள வந்தா ஊழியம் செய்வேன், இல்லையா ஊழியத்தை விட்டு போயிடுவேன். நடந்ததை சொல்றேன். வீட்டில் போய் படுத்துட்டாராம். போய் படுத்துட்ட உடனே ஒரு கம்பெனிக்காரன் மாதாவரத்துலேருந்து வந்து, சாரிங்க, யார் சார் லாசரு? யார் சார் லாசரு? நான் தான் லாசரு. உங்களுக்கு சிமெண்ட் வந்துருக்குது சார். யார் சிமெண்ட்? எனக்கா? விசுவாசமா ஜாம் பண்ண வரைக்கும் இப்போ என்ன ஆயிடுச்சு? சிமெண்டா? எதிர்க்க செட்டியாருக்கு வந்திருக்கும் போப்பா. ஸ்கைவா கட்டுற செட்டியாருக்கு வந்திருக்கும் போப்பா. சார் லாசர்னு பேர் போட்டுக்குது. எத்தனை மூட்டை வந்துக்குது? 20 கேண்டில் லாரில. கையை தட்டி சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்களேன். இறக்கு. ஆமே. யார் அமிச்சானே தெரியாது. 2 நாள் கழிச்சு பெங்களூர்ல இருந்து பாஸ்டர் யஷ்வந்த் போன் பண்றாரு. ஏ டிடி, 20 மூட்டை சிமெண்ட் அமிச்சேன், உனக்கு வந்துதா? 20 லாரி சிமெண்ட் அமிச்சேன், வந்துதா? பாஸ்டர், எப்படி பாஸ்டர் தெரியும்? நான் ஜெபம் பண்ணினே இருந்தேனா, இங்க பாரு உன் ஃப்ரெண்டு டிடி அழுகுறான் பாரு, 20 லாரி சிமெண்ட்டுக்கு என்ன அற்பமா பேசுறான், அவன் ஊழியத்தை விட்டு போவனு. ஆமீன் சொல்லுங்களேன். அதனால நீ ஒரே செக்கில் முடி மாட்டேறாராம். பெங்களூர்ல யஷ்வந்த் பாஸ்டர் ரொம்ப பெரிய ஆளு. நல்லா கவனிங்க. ஒரே ஒரு செக் அங்கிருந்து அனுப்பி, எப்ப அவனுக்கு 20 லாரி சிமெண்ட் அனுப்பு. நம் தேவன் ஆராதிக்கிற தெய்வம். நான் சொல்றேன் மகளே, அவருக்கு மாத்திரம் இல்ல, எனக்கு அவர் தான் கர்த்தர், உனக்கு அவர் தான் கர்த்தர். ஆமேன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆமேன். எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசத்தில் வல்லவன். ரொம்ப பிடிக்கும் அவர்கிட்ட நான் ஊழியம் செய்யறது. ஏன்னு கேட்மா, எல்லாமே விசுவாசத்தை செஞ்சு முடிச்சிடுவார். ஆமேன் சொல்லுங்க. இன்னைக்கு அப்படித்தான் நீங்க மாறணும். பாஸ்டரை சார்ந்து நிக்காத, சபை ஜெபத்தை சார்ந்து நிக்காதீங்க. உங்க முழங்கால சார்ந்து, உங்க விசுவாச அறிக்கையை சார்ந்து, உங்க கிரியை சார்ந்து நீங்கள் செயல்படுவீர்களானால் இந்த ஆண்டு பெரிய வெற்றிகள். யோசுவா யாரையுமே சார்ந்து நிக்கலையா, கர்த்தர் ஒருவரை சார்ந்து தைரியமா சொல்றான், கிபியோனே நில்லு, சந்திரனே அயலோன் மேல நில்லுப்பா. நின்று போச்சு. இன்னைக்கு யாருக்கும் அற்புதம் நடக்க போகுது. நான் விசுவாசிக்கிறேன், இந்த ஆண்டு யாருக்கும் அற்புதம் நடக்க போகுது. உனக்கு எது வரலையோ அங்க போய் நின்று சொல்லு. மழையை பார்த்து நீ சந்தேகப்படாமல் சமுத்திரத்தில் தள்ளுண்டு போ என்று சொல்லு. உனக்கு வராத போய் இது எனக்கு வரட்டும் சொல்லு. இந்த எம்பசில எனக்கு வேலையாம்னா எம்பசி வாசல்ல போய் பைத்திய மாதிரி சொல்லு, இந்த எம்பசிக்குள்ள எனக்கு வேலை கிடைப்பதாக சொல்லுங்க. ஆமேன் சொல்லுங்க. லேலூயா. யார் சொன்னது? யாரோ சாட்சி சொன்னீங்க. போற கார் மேலாம் திண்ணனூர் வந்து இறங்கி ஒரு சைக்கிளுக்கு நான் அலைஞ்ச நாட்கள் உண்டு. சைக்கிள்ல. ஆனா கர்த்தர் கிருபையில இன்னைக்கு சொல்றேன், புது கார் இல்ல, கேட்டா வாங்கி கொடுக்க 1000 பேர் இருக்காங்க. இன்னைக்கு சாதாரணமாகி போச்சு. வண்டியெல்லாம் சாதாரண. போற காரெல்லாம் பார்த்தா இன்னோவா கிறிஸ்டா எங்கெங்கேயோ கூட்டு போறாங்க பாருங்க. நம்ம கிட்டே கர்த்தர் கார் கொடுத்துட்டாரு. 4 நாள் இல்லாத பையன் நான். ஆமேன் சொல்லுங்களேன். எப்படி பாஸ்டர்? நான் விசுவாசிக்கிறவர் இன்னார் என்று அறிவேன், அவர் என்னை மரண பரியந்தமும் விசுவாசத்துல நடத்த வல்லமை உள்ளவர். ஆமேன். மூணாவது யோசுவா பத்தி சொல்லி நான் முடிச்சிட்டு நேரா திருவிருந்துக்கு போலாம். யோசுவா 11:15 வாசிங்க. யோசுவா 11:15. மூணாவது என்னமா? போதும் பிரதர். நம்பர் 1, ஆலயத்தின் மீது இருந்த வாஞ்சை யோசுவாவுக்கு குறையவில்லை. நம்பர் 2, தேவன் மீது வைத்திருந்த விசுவாசம் யோசுவாவுக்கு குறையவில்லை. மூன்றாவது காரியத்தை சொல்லி முடிக்கிறேன். கர்த்தர் தன்னை நம்பி கொடுத்த பொறுப்புகளை உத்தமமாய் செய்வதில் அவர் தயங்கவே இல்லை. கையை தட்டி சொல்லுங்களேன். அத்தனையும் செய்தார். அல்லேலூயா.
கர்த்தர் கட்டளையிட்டதில் ஒன்றையாக செய்யாமல் விடவில்லை. சின்சியாரிட்டியை நான் பார்க்குறேங்க. இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, யார் தனக்கு கொடுக்கப்பட்ட தொழில், தனக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், கொடுக்கப்பட்ட ஊழியத்தில் சின்சியாரிட்டியா செயல்படுறாங்களோ அவர்களை கர்த்தர் மேன்மைப்படுத்துவார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. எத்தனை பேர் நம்புறீங்க? யோசுவாவோட வாழ்க்கையில 4 இடத்துல அதிகாலையில் எழுந்தான் இருக்கும். அந்த 4க்கும் ரொம்ப கனெக்ஷன் இருக்கு நம்ம வாழ்க்கைக்கு. வாசிங்க 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் வாசி. 6:12. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்தான். போதும் மகளே, கவனிங்க என்ன கவனிங்க. தன்னை நம்பி ஒரு கூட்ட ஜனம் வந்துடுச்சு. என்னை நம்பி என் மனைவி வந்துட்டா. நான் ஒரு பிளாட்பார்ல கிடந்த பையன், என்னை நம்பி என் மனைவியை கொடுத்துட்டாங்க. என்னை நம்பி என் பையன் பிறந்துட்டான். இவர்களை நடத்த வேண்டிய பொறுப்பு என் கரத்தில் இருக்கிறது. இவனை நம்பி ஒரு கூட்ட ஜனத்தை கொடுத்துட்டாரு. நீங்க அந்த 6ஆம் அதிகாரம் வீட்டில் வாசி பாருங்க. இப்ப இந்த ஜனத்தை சரியான பாதையில கொண்டு போய் நடத்தணும். அவர்களை தவறான வழியில் நடத்திடக்கூடாது. அதிகாலையில் எழுந்திருத்தான். கவனிங்க, கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த குடும்ப பொறுப்புகளில் உத்தரவாதம் உள்ளவர்களாய் செயல்படுங்கள். உங்களுடைய குழந்தை படிப்பு, அவளுடைய வளர்ப்பு, திருமணம் வரை அவர்களை சரியாய் பராமரிக்கணும். ஏனோ தானோ வளர்க்கக்கூடாது. யோசுவா தன்கிட்ட கொடுக்கப்பட்ட ஜனத்தை கொண்டு போவதற்கு ஏனோதானல்ல, ஜனங்களை ஒரு இடத்துல நிறுத்திட்டான். ஆசாரியர்களை முன்னாடி வச்சு போய், நம்ம போற பாதை சரியா இருக்குதா, இந்த பாதையில வேற ஏதாவது ஆபத்து இருக்கா, தாண்ட முடியுமா, ஜனம் வந்து மாட்டிக்க கூடாது, வா நீ நானும் போலாம் அப்படின்னு ஆசாரியர்களை கூட்டு போறான். எவ்வளவு பொறுப்பு பாருங்களேன். நான் சொல்லட்டுமா, எத்தனை பேர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட குடும்பம், பிள்ளைகளை பொறுப்பா வளர்த்துருக்கிறீங்க? பொண்ணுக்கு 22 வயசு ஆனா கல்யாணம் பண்ணணும்னு எத்தனை அம்மாவுக்கு தெரியும்? ஆனா அந்த பொண்ணுக்காக ஒரு 1/4 சவரன் நகை சேர்த்து வச்சிருக்கிறோமா? விசுவாசம். கர்த்தர் பார்த்துப்பார், கர்த்தர் கீப்பாரு. இப்படி சொல்றது இல்லை, கர்த்தர் பார்த்துப்பார். பாஸ்டர் வந்ததெல்லாம் தின்னுட்டு கர்த்தர் பார்ப்பார் மேல, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன் பண்ணுவார். நல்லா கவனிங்க, உங்களை நம்பி தான் பிள்ளைகளை கர்த்தர் கொடுக்கிறார். உங்களை நம்பி தான் மனைவியை கொடுக்கிறார். பொறுப்புள்ள தகப்பனாய், பொறுப்புள்ள தாயாய் அதிகாலையில் எழுந்து அந்த பிள்ளைகளுக்காக ஜெபிக்கணும். இன்னைக்கு நீங்க வேணா ஒரு எம்டி ஹேண்டா இருக்கலாம், ஆனா ஜெபிக்க கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்க பிள்ளைங்க இன்னைக்கு சின்ன பிள்ளைங்களா இருக்காங்க, கண்ணுக்கு தெரிஞ்சு கடகடன் வளர்ந்து அவன் லட்சங்கள்ல சம்பாதிக்க ஆரம்பிச்சிருவான். அப்போ அவன் ஸ்டேட்டஸ்க்கு ஏற்ற மாதிரி பொண்ணு பார்க்கணும், அதுக்கேற்ற மாதிரி வீடு இருக்கணும், அதுக்கேற்ற மாதிரி வண்டி வாகனங்கள் இருக்கணும். அப்போ பொறுப்புள்ள தகப்பனாய், பொறுப்புள்ள தாயாய், ஏன் என்னை நம்பி ஒரு ஜலத்தை கொடுத்திருக்கிறார், அவர்களுக்கு முன்பாக நான் நடந்து இது சரியா இருக்கிறதா என்று பார்க்கணும். யோசுவா யார் தெரியுமா? தன்னிடத்துல நான் நிறைய பேர் ஊதாரிங்களை பார்க்குறேங்க, தப்பா எடுத்துக்காங்க, ஊதாரிங்களை பார்க்குறேங்க. வந்த பணத்தை மொத்தத்தையும் சாப்பிட்டு தின்னு கவுத்து போட்டு, என்னடா 2 பொண்ணு இருக்குது, 3 ஆம்பளை பையனை வச்சிருக்கிறோமே, இவங்களுக்கெல்லாம் கல்யாணம் ஆகணுமே அப்படின்னு ஒரு சிந்தையே இல்லாம தான் சந்தோஷமா வாழ்ந்து செத்து போன தகப்பன்கள் எத்தனை தெரியுமா? குடித்து செத்து போன தகப்பன்கள் எத்தனை தெரியுமா? பிள்ளைகளுக்கு திருமணம் செய்வதற்கு வழி இல்லாமல் நின்று அழகான பிள்ளைங்க, சாதாரணமா கூலி வேலை செய்யற மூஞ்சி நல்லால குருடாய் போனவனுங்களா தள்ளி விட்ட பிள்ளைங்க எத்தனை தெரியுமா? பிள்ளைக்கு கல்யாணம் ஆன போதுன்னு யார் செஞ்ச தவறு தெரியுமா? பொறுப்பில்லா தகப்பன், பொறுப்பில்லா தாய். நீங்க நான் சொல்ற மகளே, மகனே, உன் கையில கொடுத்திருக்கிற பிள்ளைகளை வளர்த்து அவளை நல்ல படிப்பு கொடுத்து அவளுக்கு திருமணம் செய்து வைக்கிற வரைக்கும் நீங்கள் திட்டத்தில் பொறுப்புள்ளவர்களாக இருக்கணும். அதுக்கு என்ன பாஸ்டர் பண்ணோம்? யோசுவா, ஜனங்கள் தூங்கி கொண்டிருக்கிறார்கள், அதிகாலையில் ஆசாரியர்களை கூப்பிட்டு கொண்டு இந்த ஜனங்களை நல்வழிப்படுத்துவதற்கு நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். கையை தட்டி சொல்லுங்களேன், என் பிள்ளைகளை நல்வழிப்படுத்துவதற்கு நான் அதிகாலையில் எழுந்திருப்பேன். அல்லேலூயாவை சொல்ல மாட்டீங்க? அல்லேலூயா. திருமணம் வர அவளை சரியா பராமரிக்கணும். கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமை, மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமை, பெற்றாருக்கு செய்ய வேண்டிய கடமை கரெக்டாக செய்யணுங்க. ஒரு மனுஷன் ஒரு ஆவிக்குரியவனா இருந்தா சோறு கட்டணும். உங்க வீட்டுக்காரர் வேலைக்கு போறவரா, காலையில் இருந்து சோறு கட்டணும். ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கோ, ஹோட்டலில் வாங்கி தின்னுக்கோ. இடுப்பு வலிக்குது இன்னும் டன்னு கணக்கில் மூட்டையா தூக்கிட்டு வந்து இடுப்பு வலிக்கிறதுக்கு கட்டணும். சம்பாதிச்ச பணத்தை கொண்டு வந்து அப்படியே மனைவி கிட்ட கொடுத்துட்டு, ஏம்மா எனக்கு 100 ரூபா பெட்ரோல் கொடுன்னு கேட்கணும். அவன் தான் உத்தம கணவன், அவன் தான் ஆவிக்குரிய கணவன், அவன் தான் சபைக்கு வர கணவன். லேலூயா. சொல்ல மாட்டீங்க ஆமீனே? என்ன பாஸ்டர் இன்னைக்கு ஆரம்பிச்சிட்டீங்க? ஆரம்பிக்கல, கர்த்தர் பேச சொன்னாரு, பேசுறேன். ஆமீனே சொல்லுங்களேன். ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தலைவியும் அதிகாலையில் தன் குடும்பத்தை ஆயத்தம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும். குடும்பத்தில் யாராவது ஒருத்தர், அது மனைவியோ கணவனோ,
யாருக்குள்ளேயாவது ஒரு ஜபத்தின் ஆவியை பெற்று அதிகாலையில் எழுந்து தன் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்க, அந்த பிள்ளை தறிக்கெட்டு போவே போகாது. லேலோயா. கார்த்திக் அம்மாலியன் அம்மா முழங்காலே அவனை வளர்த்தாங்களாம். கடைசியில் காலேஜ் போய் குடிகாரன் ஆயிட்டாங்களாம். அப்போ போகும்போது அம்மா குடிக்க போறேன்னு கொஞ்சமா குடிச்சிட்டு வாடான்னு. என்னம்மா பயமே இல்லையா, நான் குடிக்க போறேன். எங்கடா போயிட போற, உன் முழங்காலில் வச்சு உன்னை வளர்க்கறேன்டா. ஆமேன்னு சொல்லுங்க. என் முழங்கால் வீணாவாதே. நீ போட்ட முழங்கால் உன் பிள்ளைகளை ஒரு நாளும் தறிக்கெட்டு போக விடாது. அதிகாலையில் நல்ல தாய் நல்ல தகப்பனா இருந்தா அதிகாலையில் இருந்து உங்க பிள்ளைகளுக்காக கர்த்தர் கரத்தை விரிக்கணும். இந்த ஆண்டு கர்த்தர் பேசுறார். உன் பிள்ளைங்களை ரொம்ப அற்பமா நினைச்சிட்டாங்கல்ல, உன் பிள்ளைங்களை மேலே வர மாட்டாங்கன்னு நினைச்சல, மகளை நீ எழுந்துரு, என் சமூகத்தில் கையை உயர்த்து, என் சமூகத்தில் முழங்கால் போடு. இந்த ஆண்டுல உன் பிள்ளைகள் வாழ்க்கையில் இருக்கிற பலவீனம் வியாதிகள் உன் பிள்ளைகளை விட்டு அகற்றப்படும். லேலூயா, லேலூயா. ரெண்டாவது யோசுவா 7:16 வாசி. 7:16. யோசுவா 7:16. யாரோ ஒருத்தர் படிங்கம்மா. யோசுவா அதிகாலமே எழுந்திருந்து கோத்திரம் கோத்திரமாக வர பண்ணினான். போது மகளை கவனிங்க. ஒரே ஒரு தோல்வி வந்துச்சு பிரதர். யோசுவா வாழ்க்கையில் தோத்ததே கிடையாது. அவன் வாழ்க்கையில ஒரே ஒரு தோல்வி. அந்த ஒரு தோல்வி வந்த உடனே ரொம்ப டிஸ்டர்பா இருக்காம அவனை கொண்டு போய் அங்க விட்டுருங்க. எல்லா பார்வையும் அங்க வரக்கூடாது, அது மிஸ் ஆயிடும். நல்லா கவனிங்க. ஒரே ஒரு தோல்வி வந்துச்சு யோசுவாக்கு. அந்த ஒரு தோல்வி வந்த உடனே அதிகாலையில் எழுந்துட்டான். எழுந்து யாரால இந்த தோல்வி, யாரால இந்த தோல்வி, சீட்டு போடுறான், அதை போடுறான், அப்படியே வந்து ஆகான் வந்து நிக்கிறான். ஒரு தோல்வி தானே அப்படின்னு அசால்ட்டா போலங்க. நான் சொல்லுவேன், கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொழில், உங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, உங்க பணி, உங்க வருமானம் வருகிற வழிகள் தோல்வியே வரக்கூடாது. தோல்வியே வரக்கூடாது. நீங்க ஒரு ஆவிக்குரியவர்களா இருந்தா தோல்வியே வரக்கூடாது. தோல்வி வந்ததுன்னா ஆராய்ச்சி பார்க்கணும், அடுத்தடுத்து பார்க்கறான். ஒரு கோத்திரமா ஒவ்வொரு ஆராய்ச்சி பண்ணி கடைசியில் எங்க தோல்வின்னு கண்டுபிடிச்சிட்டான். மகளே, கர்த்தர் உன்னோட பேசுறாரு. மகனே, உன் வாழ்க்கையில எங்க தோத்த, நீ பினான்சியலா எங்க தோத்த, உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில எங்க தோத்தன்னு அதிகாலையில் எழுந்து கர்த்தர் சமூகத்துல கேட்பாயானால் இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு, நீ எங்கே தோற்றாய் என்று உனக்கு காண்பித்து கொடுப்பேன், உனக்கு காண்பித்து கொடுப்பேன். அல்லேலூயா. அவன் பாருங்க, கர்த்தர் கூட இருக்கிறார். எப்படி தோல்வி வந்தது? சுய புத்தியை சார்ந்து விட்டேனா, என்ன பிரச்சனை? அதிகாலை எழுந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கிறார். ஒரு தோல்வி என சாதாரணமா எடுத்துக்கொள்ளல. சிலெல்லாம் ஒரு தோல்வியின் சாதாரணமா எடுத்துக்கிறீங்க. ஆவிக்குரியவனுக்கு தோல்வியே கிடையாதுயா. எல்லா இடங்களிலும் எங்களை வெற்றி சிறக்க பண்ணுகிற எங்கள் தெய்வம் இருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நான் அடிக்கடி சொல்லுவேன், பிரபல தொழில் நிறுவனங்கள் நன்கு வளர்ந்த பின்பும் அதிகாலை ஜெபத்தை நிறுத்தலைங்க. திருநின்ற ஒரு அலிசை நீங்க பாக்குறீங்க, அவங்க வளர்ச்சியை மட்டும்தான் நீங்க பாக்குறீங்க. அந்த வளர்ச்சிக்கு பின்னாடி யார் இருக்காங்கன்னு தெரியுமா உங்களுக்கு? அவங்க அம்மா செத்துட்டாங்க, அவங்க மனைவிங்க. ஒவ்வொரு மனைவியும் விடிய காலையில் 3:30 மணிக்கு எழுந்திருப்பாங்க. மத்தியானம் எல்லா வேலையும் முடிச்சு விட்டுட்டு எவ்வளோ பணம் இருக்குன்னு நினைக்கிறீங்க? திண்ணனூரியே வாங்கிடலாம் இன்னைக்கு. மதியம் 12 மணி எல்லா அத்தனை அண்ணன் தம்பிக்கு பொண்டாட்டி பிரேயர் ரூம்ல ஒன்னா ஆஜராய் நேர் முழங்கல்ல சேர பிடிச்சிக்கிட்டு ஜெபம் ஒரு நாள் வீணா போகாது. அவன் தோக்கவே இல்லைங்க. திண்ணனூருக்கு வந்து தோக்கவே இல்லைங்க. எப்படி ஜெபம் தோக்க விடாதே? கையை தட்டி சொல்லுங்க, ஜெபம் தோக்க விடாதே. அல்லேலூயா. ஒரு தோல்வி வந்த உடனே அதிகாலையில் எழுந்து, ஏன் தோல்வி வந்தது, ஏன் வியாபாரத்தில் நஷ்டம் வந்தது, ஏன் வாங்கினதை வித்துட்டேன், ஏன் என் கையில இருந்து இது போயிடுச்சு, ஏன் கையை விட்டு இது நழுவிடுச்சு. ஆவிக்குரியவனா இருந்தா நீங்க காலையில் எழுந்து ஆராய்ச்சி பண்ணணும். அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஆச்சி மசாலா ஓனரு எத்தனை பேர் ஐசக் அண்ணன் தெரியும்? இன்னைக்கு 4 மணி ஜெபத்தை அவர் விட்டது இல்லையா? அவர் சொல்றாரு, இன்னைக்கு ஆச்சி மசாலா இன்னைக்கு உலகம் முழுக்க போயிடுச்சு, 4 மணி ஜெபத்தை நான் என்ன பண்ணதில்லை, விட்டதில்லைன்றார். அவர் மனைவி விட்டதில்லைன்றார். ஒருவேளை நான் பிஸ்னஸ்க்கு போயிட்டு வந்து நான் ராத்திரியில் லேட்டாக வந்து தூங்கினாலும் என் மனைவி ஜெபத்தை நிறுத்ததில்லை. கோடிகளில் சொத்து. மகனே, உன் தோல்வி எங்க தெரியுமா ஆரம்பிச்சது? உன் ஜெபம் காலையில் இல்லாததுனால ஆரம்பிச்சது. நீ ஏன் தோத்து போயின்றே தெரியுமா? தொடர்ந்து கர்த்தர் சிலரோட பேசுறாரு. உன் தோல்வியை பத்தி நீ ஆராய்ச்சியே செய்யல. நீங்க கர்த்தர் சொல்றாரு, உன் தோல்வியை ஆராய்ச்சி பார். அல்லேலூயா.
அல்லேலூயா. தொழில், வேலை, தின வருமானம் இந்த ஆண்டு அதிகாலையில் என்னை தேட துவங்கினால் இந்த ஆண்டை உனக்கு 100 மடங்கு அதிகரித்து புதிய ஆண்டில் உன்னை நான் பிரவேசிக்க பண்ணி உயர்ந்திருப்பதை நீ காண்பாய். அல்லேலூயா. ஆதியாகமம் 39:2-5 வரைக்கும் வாசிங்க. ஆதியாகமம் 39:2-5 வரைக்கும் வாசிங்க சீக்கிரம். என்னமா? கர்த்தர் யோசேப்போட இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். கர்த்தர் அவனோடு இருக்கிறார் என்றும் எஜமான் கண்டு யோசேப்பின் நிமித்தம் கையை தட்டி சொல்லுங்களேன், ஒரு மனிதனோட கர்த்தர் இருப்பாரானால் நான் விசுவாசிக்கிறேன் இந்த ஆண்டு உன்னை ஆசீர்வதிக்க போறார். உன் நிமித்தம் நீ வேலை செய்கிற இடம், நீங்க போகிற கம்பெனி உங்கள் நிமித்தம் ஆசீர்வதிக்கப்பட்டது என்று உங்க முதலாளி அறிந்து கொள்வார். அல்லேலூயா. அதனால ஒரு தோல்வி தானே சாதாரணமா எடுத்துக்காதீங்க. அதை குறித்து தேவ சமூகத்தில் அதிகாலையில் நீங்கள் கேட்பீர்களானால் கர்த்தர் உங்களோட பேசுவார். மூணாவது யோசுவா 6:12. யோசுவா 6:12. அது கட் பண்ணு. டொங்குது. யோசுவா அதிகாலையில் எழுந்தான். கர்த்தர் ஆசாரியன் பெட்டிகளை சுமந்து போனார்கள். போதும். கர்த்தர் தம்மை நம்பி தந்த அந்த ரட்சிப்பு, அந்த ஊழியம், அந்த அழைப்பு, அந்த கிருபை, அந்த தாளந்து வரங்களை கர்த்தருக்காய் சரியாய் பயன்படுத்த அவன் தவறல. அவன் கையில் அதிகாரத்தை கொடுத்துட்டாருங்க, அவனை ரட்சிப்பு கொடுத்துட்டாருங்க, அவனுக்கு அழைப்பை கொடுத்துட்டாருங்க. அதை அவன் பயன்படுத்த தவறவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர் தனக்கு தந்த அதிகாரத்தில் காலையில் எழுந்து ஜெபித்து கிருபையை பெற்று பயன்படுத்தினான். இன்னைக்கு கர்த்தர் சிலரோட பேசுறாரு. இன்னைக்கு அதிகாலையை பத்தி பேசுறாரு. உங்க வாழ்க்கையில, என் வாழ்க்கையில இந்த வருஷத்துல ஒரு தீர்மானம் பண்ணுங்க. ஆண்டவரே, ஆதியில இருந்த ஜெப வாழ்க்கையை விட்டுட்டேன், ஆதியில இருந்த விசுவாசத்தை விட்டுட்டேன். ஒரு காலத்தில் நாங்கள் அதிகாலையில் குடும்பமாக எழுந்து ஜெபம் பண்ணுவோம். இப்போ அந்த ஜெபமே போச்சு. அதனுடைய விளைவு வீட்டில் சாப்பாடு இருக்குது, வீட்டில் காசு இருக்குது, எல்லாம் இருக்குது, சந்தோஷம் இல்லை. குடும்பத்தில் ஏதோ ஒரு வெறுமை, ஒரு இருள் இருக்கிறது உணர்றன்னு சொல்ற சில குடும்பங்கள் இங்கே இருக்கீங்க. கர்த்தர் சொல்றாரு, நீங்க குடும்பமா ஒரு காலத்தில் உட்கார்ந்து அதிகாலையில் ஜெபித்த குடும்பம், ஆனா இன்னைக்கு உங்க ஜெப வாழ்க்கை போச்சு. உனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை, தாளந்துகள், வரங்களை கர்த்தருக்காக நீ பயன்படுத்தல என்றார் கர்த்தர். அல்லேலூயா. நம்ம தேசத்தை பாருங்களேன், ரட்சிக்கப்படாத உறவுகளை பாருங்களேன், வறுமையில கஷ்டப்படுகிற உறவுகளை பாருங்க, நண்பர்களை பாருங்க. அவர்களை எகிப்து என்கிற உலகத்தை விட்டு, அடிமைத்தன வாழ்க்கையை விட்டு பிரித்து கானான் என்கிற ஆசீர்வாதமான வாழ்க்கைக்கு, கர்த்தரின் தேசத்திற்கு கொண்டு வர வேண்டியது நம்மேல் விழுந்திருக்கிற கடமை அல்லவா? யோசுவாவே, உன் மேல உள்ள கடமை அல்லவா? அதற்காகவாத நீ அதிகாலையில் எழுந்திருக்க வேணாமா? உங்க அப்பா பேரை இந்த வருஷத்துல இருந்து காலையில 10 தடவை சொல்லு. அதிகாலையில பரலோகம் கேட்குதா இல்லையா பார். உன் கணவன் பேரு 10 தடவை சொல்லு, பரலோகம் கேட்குதா இல்லையா பார். அந்த அதிகாரத்தை பயன்படுத்துகிறான், தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபை தாளந்துகளை பயன்படுத்துகிறான். ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த ஆண்டு ஜெபிங்க. நீங்கள் ஜெபித்தா கர்த்தர் கிரியை செய்வார். ரட்சிப்பு கர்த்தருடையது. அல்லேலூயா. அதிகாலையில் எழுந்தான். 4வது சொல்லி முடிச்சிடுறேன், டைம் ஆயிடுச்சு. 4வது வாசிங்க. யோசுவா 8:10-13 வாசிங்க. அதிகாலமே யோசுவா எழுந்து போதும் மகளை கவனிங்க. தனக்கு முன்பாக இருக்கிற சவால்களை, யுத்தங்களை, எதிரிகளை ஜெயிப்பதற்கு தன்னையும் தன்னோட சேர்ந்த கூட்டத்தையும் அதிகாலையில் ஆயத்தப்படுத்தினான். பிரதர், 31 நாள் 31 பிரச்சனை இருக்குது உனக்கு.
31 நாள் 31 பிரச்சனை இருக்குது. இந்த 31 பிரச்சனையை நீ மேற்கொள்ளணும்னா, உன் எதிரியை மேற்கொள்ளணும்னா, யுத்தத்தில் ஜெயிக்கணும்னா நீ காலையில் எழுந்துதான் ஆகணும். கர்த்தர் பேசுறாரு இன்னைக்கு. இந்த சத்தத்துக்கு நீ இந்த ஆண்டு கீழ்ப்படிஞ்சினா உன் வாழ்க்கை எழும்பிடும். இந்த சத்தத்துக்கு கீழ்ப்படியாம திரும்பவும் சோம்பல் தனத்துக்கு இடம் கொடுப்பாயானால் இந்த ஆண்டோட நீ விழுந்தாய். என்னால உன்னை தூக்க முடியாதுன்னு கர்த்தர் சொல்றார். அட்லீஸ்ட் உன்னால முடியணும்னா ராத்திரி 12 மணிலேருந்து 2 மணி வரைக்கும் என் சமூகத்தில் ஜெபின்னு சிலருக்கு ஆலோசனை கொடுக்கிறார் கர்த்தர். உன் தோல்விக்கு வேறு யாரும் காரணம் அல்ல, உன் தோல்விக்கு நீ தான் காரணம். தனக்கு முன்பாக பெரிய யுத்தக்களம், அந்த யுத்தக்களத்திற்கு தனக்குள்ள இருக்கிற திறமை ஆட்கள் பலத்தினால் நம்பி போல அதிகாலையில் எழுந்திருக்கிறான். ஆமீன் சொல்லுங்களேன். 31 நாட்கள் 31 பிரச்சனை, சவால்கள், எதிரிகள், பிசாசுகள், பிசாசின் கிரியைகள் இருக்கிறது. இதை ஜெயிக்கணும். யோசி சொல்லிட்டாரு, வானத்திலும் பூமியிலும் எனக்கு சகல அதிகாரம் கொடுக்கப்பட்டிருக்கு, அந்த அதிகாரத்தை நான் உனக்கு கொடுக்குறேன்ப்பா, நீ பெற்றுக்கொள்ளு, நீ பெற்றுக்கொண்டு பிசாசின் மேல கிரியை செய், உன் எதிரி மேல அதை நடப்பின்றார் ஆண்டவர் இன்னைக்கு. ஆமீன் சொல்லுங்களேன். அல்லேலூயா. நாம் இவைகளை ஜெயிக்க நம்மோடு தரிசனம் உள்ள ஜெபிக்கிற நபர்களோடு சேர்ந்து அவைகளை ஜெபிக்கணும். பாருங்க, யோசுவா பெரிய யுத்த வீரனா இருந்தாலும் தனியா போல வாச்சதில்லை. இன்னைக்கு நிறைய பேர் என்ன நினைக்கிறீங்க தெரியுமா? நான் தனியா போராடி ஜெயிச்சிருவேன். உங்களால ஜெயிக்கவே முடியாது. மிதிச்சு போட்டு போயிடுவான். 300 நரிய, ஒரு நரிய யாருன்னா போய் பிடிச்சிடுவாங்க, உங்களுக்கு நோபல் பரிசு கொடுக்குறேன். 300 நரிய பிடிச்சி அதை வச்சு ஒன்னா வாழை கட்டி ரவுண்டாக்கி நெருப்பு பந்தம் கொளுத்தி பெலிஸ்தரின் வெள்ளாண்மைக்குள்ள விட்ட அளவுக்கு பலசாலி மிதிச்சிட்டான் பிசாசு. நீங்க நினைக்கிறீங்க நான் தனியா ஜெபம் பண்ணிட்டேன். இல்ல, யோசுவாவுக்கே யுத்த களத்துக்கு போவதற்கு கூட ஆட்கள் தேவைப்பட்டார்கள். நீ கர்த்தர் பேசுறார் சிலரோட. நீ தனிமையில் நின்று யாருக்கிட்டையும் என் பிரச்சனை சொன்னா கேவலமாயிடும், என் பிரச்சனையை சொல்லி நம்ம எப்படி அவங்களோட கலந்து ஜெபிக்கிறதுக்கு, இப்படியெல்லாம் யோசிச்சுன்னு இருந்தா தானியேலுடைய வாழ்க்கையில அவ்வளவு பிரச்சனையில தானியேல் அவ்வளவு வரம் பெற்ற ஒரு பரிசுத்தவான். அவன் ஜெயிப்பதற்கு தன்னுடைய நண்பர்களை ஒன்று சேர்த்து அவன் ஜெபிக்க ஆரம்பித்தான். அவன் ஜெயித்தான். ஆமென் சொல்லுங்களேன். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், நீங்க ஜெயிக்க தரிசனம் உள்ள ஜெபிக்கிற நபர்களோடு சேர்ந்து அவர்களோடு ஜெபிக்கணும். குடும்பத்தில் கணவன் மனைவி கையை கோட்டு பிள்ளைகள் அதிகாலையில் எழுந்து ஜெபிக்கணும். சிலர்லாம் பிள்ளைங்க வளர்க்குறீங்க, என்ன வளர்க்குறீங்கன்னு எனக்கு தெரியல. 10 மணி வரைக்கும் தூங்க விடுறீங்க, 11 மணி வரைக்கும் தூங்க விடுறீங்க. நான் எழுப்பினாதான் எழுந்திருப்பாங்கன்றீங்க. இதெல்லாம் ராங்கு, இதெல்லாம் ரொம்ப ராங். என் மனைவி அடிக்கடி சொல்லும், எப்படிமா நீ இந்த மணி ஆனாலும் எழுதுற? எங்க அப்பா அவர் இந்து மனுஷன். அவங்க அப்பா 5 மணிக்கு எல்லாரும் எழுந்து தண்ணி ஊற்றுவார் பெட்ஷீட் மேலே. 5 o'clock எழுந்துடணும் எல்லாரும் வீட்டில். எனக்கு அந்த வீட்டுக்கு நான் மாப்பிள்ளை போவேன்ல, தலைவலியாக இருக்கும். 5 மணிக்கே எழுந்து தான் போட்டுவார். சூப்பராக போதும் சங்கர பரணா பார். 4 நாள் செத்துருவானு என்னன்னு தெரியலடா. 4 நாள் அது என்ன பாட்டுமா அது போடுவார் உங்கள் அப்பா? சூப்பராக பாருதான் 5 மணிக்கு. ஆனால் நம்ம எத்தனை மணிக்கு எழுப்புறோம் பிள்ளைங்கள? தூங்கட்டும். இன்னைக்கு நான் சொல்கிறேன், காலையில் எழுந்து ப்ராக்டிஸ் இல்லாத ஆளால் காலையில் எழுந்திருக்க முடியாது. எழுப்புங்க. இன்ஜினியரிங் காலேஜ் எத்தனை பேர் இங்கே படிச்சுக்கிறீங்க? இன்ஜினியரிங் காலேஜில் எத்தனை மணிக்கு தெரியுமா? 7:45 உள்ளே போயிடணும். எத்தனை மணிக்கு? ஆனால் நம்ம ஆளு +2 முடிச்சுட்டு போவோம். ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூலில் மணி 10 மணிக்கு போனாலே மோகன் அந்த 6 மாதம் பஸ்ஸை பிடிக்கிறதுக்கு சாவாம் பாரு. டெய்லி கம்ப்ளைண்ட் எங்கள் செக்ஷனில். என்னன்னு? பஸ் மிஸ், டிரைவர் சீக்கிரம் போயிட்டாரு. பஸ் மிஸ்ல டிரைவர் கரெக்டாக தான் வந்தான், நீ கரெக்டாக வரல. முடியாது. நீங்க ஆண்டவர் யாருக்கோ ஆலோசனை கொடுக்குறாரு. மகனே, உன் வாழ்க்கையில் நிறைய தோல்வியை சந்திச்சுட்ட, நிறைய இழந்துட்ட, நிறைய போராட்டம், ஆனாலும் உன்னால் எழுந்திருக்க முடியல. நீ யுத்த களத்தில் நிற்கிறது சாதாரணமாக எதிரிங்க முன்னாடி இல்லை, வல்லமை நிறைந்த எதிரிங்க எதிர்க்க இருக்கிறாங்க. 31 நாட்கள் 31 பிசாசு உனக்கு எதிராக அனுப்புகிறான். நீ ஜெயிக்கணும்னா இந்த ஆண்டு கர்த்தர் சொல்றாரு. ஆமீன் சொல்லுங்களேன். தானியேல் ஜெபிக்க நண்பர்களை வைத்திருந்தார். இயேசு ஜெபிக்க சீடர்களை வைத்திருந்தார். அவருக்கே சீடர்கள் தேவைப்பட்டாங்க. ஆமீன். சில போராட்டங்களில் நீங்கள் தனியாக ஜெபித்து ஜெயிக்கவே முடியாது. சோர்ந்து போயிடுவீங்க. ஒரு லெவலுக்கு மேலே சோர்ந்து போய் வேணாம், இந்த விசுவாச வாழ்க்கை வேணாம், சபை வேணாம், பாஸ்டர் வேணாம், எதுவும் வேணாம் போயிடுவீங்க. உங்களுக்கு என்ன நடந்தது? தோல்வி மேலே தோல்வி. ஏன் நடந்தது? யாருன்னா உன்னை தோக்க வைக்கிறதுக்காக ஜெபம் பண்ணாங்களா? இல்லை, நீங்களா தோத்து போனீங்க. யோசுவா அவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவன்.
ஆனால் அவன் வாழ்க்கையில் யோசுவா தனது காரியங்களில் வெற்றி பெற அதிகாலையில் தனது பணியை துவங்கினார். அதனால் அவர் எவ்விடத்திலும் வெற்றி பெற்றார். அவர் ஜெபத்திற்கு மாத்திரம் எழுந்தார் நான் சொல்லலை, எழுந்தவர் ஜெபித்திருப்பார்னு விசுவாசிக்கிறேன். நான் சொன்ன முதல்ல என்ன சொன்னேன், நிறைய காரியத்தை சொல்லி தனக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்புகள், தனக்கு கொடுக்கப்பட்ட ஜனங்கள் பொறுப்பாக நடத்துவதற்காக அவர் எழுந்தார் அதிகாலையில். அப்புறம் ரெண்டாவது என்ன சொன்னேன், என்னம்மா, தன்னுடைய தோல்வி எப்படி வந்தது என்று ஆராய்ந்து பார்ப்பதற்கு அதிகாலையில் எழுந்தார். மூன்றாவது, கர்த்தர் தன்னை நம்பி தந்திருக்கிற இந்த ரட்சிப்பு, நம்மை தன்னை கிருபை தாளந்துகளை கர்த்தருக்காக பயன்படுத்தணும்னு அதிகாலையில் எழுந்தார். நாலாவது நான் சொல்லி இதை முடிச்சிடுறேன், என்ன, எனக்கு கொடுத்த காரியங்களில் நான் வெற்றி பெறணும் அதிகாலையில் எழுந்திருக்கணும். அவர் ஜெபத்துக்கு மாத்திரம் எழுந்திருக்கல, தன் காரியத்திற்காக எழுந்திருத்தார். அடிக்கடி ஒரு பழமொழி, ஒரு 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 பிரிட்டிஷ் பழமொழி இருக்குது, அதிகாலையில் டிராவல் பண்ணுற பறவை தான் ரொம்ப தூரம் பறக்குமா, லக்கை அடையுமா. இல்லையா? அவர் ஜெபத்திற்கு மாத்திரம் எழுந்திருக்கல, தேவன் தனக்கு கொடுத்த வேலையை மிகுந்த ஆவலுடன் சந்தோஷமாய் சுறுசுறுப்பாய் செய்து முடித்தார். நீங்கள் அப்படி மாற போறீங்க. உங்களுக்குள்ள ஒரு மாற்றம் வரப்போதுங்க, ஒரு ஆய்வு வரப்போதுங்க. இதனால என்ன ஆச்சு யோசுவா வாழ்க்கை? 6:27 வாசிங்க. யோசுவா 6:27. அவனுடைய கீர்த்தி தேசம் எங்கும் பரம்பிற்று. நான் நினைக்கிறேன் இந்த சபையில் உள்ள விசுவாசிகள், உங்க பிள்ளைகள் தேசம் எங்கும் பரவும்படி இந்த ஆண்டுல மேன்மை அடைய பண்ணுவார். இந்த ஆண்டுல கர்த்தர் எக்ஸால்ட், உன்னை உயர்ந்த இடத்துக்கு கொண்டு போவாரு. கர்த்தருடைய வாய் இதை சொல்லிட்டு. ஆமென், அல்லேலூயா. எத்தனை பேருக்கு சந்தோஷம்? தொடர்ந்து யோசுவாவை பற்றி நம்ம பேசுவோம். கர்த்தர் நல்லவர். இப்பொழுதும் திருவிருந்துக்காக நம்ம ஆயத்தமாகி கொள்ளுவோம். நமக்கு முன்பாக இன்றைக்கு பந்தி விருந்து. நல்ல கவனிங்க. ரட்சிக்கப்பட்டு ஞானஸ்நானம் பெற்று பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்று கர்த்தருக்கு முன்பாக உத்தமமாய் வாழ்க்கை வாழ்கிற தேவ பிள்ளைகள் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளுங்க. ரெண்டாவது, கர்த்தர் இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ள எனக்கு ஜீவனை கொடுத்தார் என்ற விசுவாசத்தோடு இந்த திருவிருந்தில் கலந்து கொள்ளுங்க. கர்த்தர் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்கள் பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஒரு 2 நிமிஷம் ஜெபம் பண்ணுங்க. உங்க தலைமையில நீங்களே கை வச்சு சுத்திகரிப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. ஒரு 2 நிமிஷம். புதிய ஆண்டுக்குள்ள பழையது எதுவுமே தொடர